வணக்கம் மக்களே, ரீசெண்டாக நான் போட்ட பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பாய்ஸுக்கான ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக். க்ரௌன் செய்திருக்கிறேன். எப்படி செய்தனான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. க்ரௌன் செய்கிறதுக்கு சிலிக்கன் மோல்ட்டில் தான் பேட்டர்ன்கள் செய்கிறேன். நீங்கள் மாடலிங் பேஸ்ட்டில் தான் இதை செய்யணும். மாடலிங் பேஸ்ட்டில் செய்தால் தான் க்ரௌன் க்ளீனாக வரும். மாடலிங் பேஸ்ட்டுக்கு களை போட்டு இப்படியெல்லாம் நல்லா சேவ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசருக்குள்ளே 3 to 5 minutes விடணும். கோல்ட் கலரில் தான் இந்த கிரீடம் செய்ய போகிறேன். அதால் மாடலிங் பேஸ்ட்டுக்கு ஜெலோ கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி நல்லா ஃப்ளட்டாக உருட்டி எடுத்துட்டு இப்படி ரவுண்ட் ஷேப் வெட்டக்கூடிய கட்டரால் இப்படி கட் பண்ணி எடுக்கணும். எந்த சைஸில் உங்களுக்கு க்ரோன் வேணுமோ அந்த சைஸ் போத்தில் எடுத்து இப்படி சுற்றி ஒட்டி விடணும். இந்த க்ரௌனை போத்தில் விட்டு ஈஸியாக கலட்டக்கூடிய மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி விடணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ ஃப்ரீசருக்கு வச்ச சிலிக்கன் மோல்ட் எடுத்து இந்த உருவங்கள் எடுக்கிறேன்னு பாருங்கோ, அவ்வளவு ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்ரீசருக்கு வச்சிங்களன்னு சொல்லி சொன்னால் தான் இப்படி ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சிலிக்கன் மோல்ட்டில் செய்த உருவங்களை வச்சு இந்த க்ரௌனை டெக்கரேட் பண்ணுறேன். தண்ணி பூசித்தான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினா எடிபிள் குளூ யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணலாம். இப்படியான கேக் டாப்பு செய்யக்கில்ல நீங்கள் மாடலிங் பேஸ்ட்டை யூஸ் பண்ணித்தான் செய்யணும். அப்போ தான் க்ளீனாக சேப்பாக ஃபேமாக இருக்கும். அதோட ஏர்லியாகவே செய்து காய வைக்கணும். இது காஞ்சா பிறகுதான் நீங்கள் களை பண்ணுறேன்டான அல்லது கில்ட்டை பூசுறேன்டான செய்யணும். ஏர்லியாகவே காய முதல் பெயிண்ட் பண்ணினீங்களன்னு சொல்லி சொன்னால் அதுன்ற சேப்பெல்லாம் மாறி க்ளீன் இல்லாத மாதிரி வந்துடும். கோல்ட் கலர் எடிபிள் டஸ்ட்டுக்குள்ள வோட்கா அல்லது ஸ்பிரிட் யூஸ் பண்ணி நீங்கள் களை பண்ணலாம். நான் வோட்கா யூஸ் பண்ணி தான் களை பண்ண போகிறேன். எடிபிள் டஸ்ட்டையும் வோட்காவையும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ களை பண்ணுறேன்னு பாருங்கோ. இடைவெளி விடாமல் நல்லா களை பண்ணி எடுக்கணும். நீங்கள் இந்த எடிபிள் டஸ்ட்டை ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அல்லது கேக் ஷாப்ஸ்லையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எடிபிள் டஸ்ட் அநேகமாக எல்லா கலர்லையும் இருக்குது. அல்லது மெட்டாலிக் பெயிண்டால் கூட நீங்கள் களை பண்ணலாம். இந்த கேக்கை நான் 2 அடுக்கில் செய்கிறேன். கீழ் அடுக்கு கேக்கில் செய்கிறேன் 8 inch கேக்கிலையும், மேல் அடுக்கு 6 inch ரெஜிஃபோம்லையும் செய்கிறேன். கீழ் அடுக்குக்கு நேவி ப்ளூவிலையும் மேல் அடுக்குக்கு ஒயிட்டிலையும் ஃபொண்டன்டால் கவர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். குயில்ட் பேட்டர்ன் போடுறேன். குயில்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு நான் ஸ்கியூவர்ஸால் தான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினார் ரூலரை வச்சும் மார்க் பண்ணி எடுக்கலாம். ஸ்கியூவர்ஸால் மார்க் பண்ணின பிறகு இந்த வீல் டூலை வச்சு தான் நல்ல டீப்பாக குயில்ட் பேட்டர்ன் போடுறேன். குயில்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு அச்சுகளும் இருக்குது. நீங்கள் விரும்பினா அந்த அச்சை யூஸ் பண்ணியும் குயில்ட் பேட்டர்ன் போடலாம். இப்போ ஒரு சைட்டுக்கான கோடு போட்டுட்டேன். இனி ஆப்போசிட் சைட்டில் கோடு போடணும். இந்த ஸ்கியூவர்ஸால் மார்க் பண்ணிக்கல எனக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ குயில்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குயில்ட் பேட்டர்ன் ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் சுகர் பேர்ல்ஸ் வச்சுருக்கிறேன். எப்படி சுகர் பேர்ல்ஸ் வைக்கிறேன்றதை பாருங்கோ. இந்த டூல்ஸால் சின்ன துளையொண்டு போட்டுட்டு தண்ணி பூசிட்டு சுகர் பேர்ல்ஸை ஸ்டிக் பண்ணி விடுகிறேன். சுகர் பேர்ல்ஸ் ஸ்டிக் பண்ணின பிறகு கேக் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கேக் எல்லாம் செய்து முடித்த பிறகு கேக்கின்ற அடிப்பகுதிக்கு கோல்ட் கலர் பிளாஸ்டிக் லேசஸை வச்சு டெக்கரேட் பண்ணி இருக்கிறேன். எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.